நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவாரம்ங்கிறது திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவா 3 பேரும் பாடின ஒரு தொகுப்பு பேர் தேவாரம்னு பேர். மாணிக்கவாதிகர் பாடினதுக்கு பேர் திருவாசகம்னு பேர். இந்த தேவாரம் திருவாசகத்துக்கு என்ன பெருமைன்னா, யாராவது தேவாரத்தை நன்னா ஒரு மனதோட கேட்டுவிட்டாங்க, அவ்வளவு ஈர்த்துருவது. அதுக்கு உதாரணம் நான் ஒருத்தன். ராஜராஜ சோழன் தெரியும் உங்களுக்கு. அவன் டி போயிட்டு வச்சு ஒரு கோவிலில் ஒருத்தன் தேவாரம் பாடினான். இவ்வளோ அழகாக இருக்குது இந்த தேவாரம், இது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசிரமப்பட்டு கண்டுபிடிச்சான். விளம்பரத்தில் எல்லாத்தையும் கூட்டி வச்சுருக்கா. இந்த 4 பேரும் வந்தால் தான் திறப்பான்னு சொன்னான்னு அவன் அந்த சினிமாவில் பார்த்து போய்ட்டு 4 உற்சவரை கொண்டு வச்சு திறந்துட்டான். நிறையா அந்த செல்லெடுத்து போச்சு. பெருமாள் சொன்னார், உனக்கு எவ்வளவு தேவையோ அது எவ்வளோ கொடுத்துருக்கோ, நீ வச்சுக்கோன்னுட்டார். இப்போவும் இந்த தேவாரத்தில் சில பள்ளியத்தில் சில வரிகள் காணாமே இருக்கு. அதெல்லாம் தொகுத்து தேவாரமாக பண்ணான். இது எப்படி பாடணும்னு தெரியாமல் சிரமப்பட்ட காலத்தில் இந்த நம்பியாண்டார் நம்பியின் வழியில் வந்த ஒரு ஸ்திரீ, எங்கள் மூதாதையர்லாம் இப்படித்தான் பாடினான்னு சொல்லி பாடி காமிச்சிருக்கான். அதை வச்சு அவன் ஒரு இதுக்கு இந்த ராகத்தில் பாடணும்னு ஏற்பாடு பண்ணான். அதில் பல சர்ச்சைகள் இருந்தது. அதுக்கு தான் இப்போது பண்ணாராய்ச்சி மகாநாடுன்னு கூட்டி இந்த பாட்டு இந்த ராகத்தை தான் இருந்திருக்கணும், இந்த விடையில் தான் பாடியிருக்கணும் இப்படின்லாம் தீர்மானம் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இருந்தாலும் எந்த ராகத்தில் பாடினாலும் அழகாக இருக்கும். அவள் சம்பிரதாயத்தை இந்த ராகத்தில் பாடணும்னு வச்சுருக்கா. இந்த தேவாரம் பாடுறதுக்கு ராஜராஜ சோழன் காலத்தில் சில பேரை ஏற்பாடு பண்ணான். அவளுக்கு தேசிகர்கள்னு பேர் வச்சான். நம்ம தண்டபாண தேசிகர் அந்த வழியை சேர்ந்தவர். அவர் திருமருகிற ஊரில் ஓதுவாராகவே இருந்தார். அப்புறம் தான் பாட்டெல்லாம் பாடி வெளியே சினிமாக்கெல்லாம் வந்து அது மாதிரி தேசிகர்கள் மாத்திரம்தான் அதை பாடிட்டு இருந்தாங்க. காலக்கிரமத்தில் இப்போது எல்லாரும் பாடுற அளவு கொடுத்துட்டோம். பெரும்பாலும் இது பிராமண சமூகத்து அவ்வளோ வேகமாக வரலன்னா என்ன காரணம்னா, தேவாரத்தை அவள் முழுமையாக கேட்கலன்னு எனக்கு தோணுது. இப்போ நேற்றுக்கு ஏதோ தேவாரம் பாடணும், இன்றைக்கி அந்த அம்மா அவளை ஆசைப்பட்டாங்கனாக்க தேவாரம் அப்படி இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அதே மாதிரி ஒரு சமயம் அண்ணாவரம் மன்றத்தில் உட்காந்து பாட்டு கச்சேரி கேட்டுட்டு இருந்தேன். தர்மபுரம் சாமிநாதன் தேவாரம் பாடினா கிட்டத்தட்ட 1/2 மணிக்கு மேலே அப்படியே மெய் சிரித்து போச்சு. இவ்வளோ விஷயம் தேவாரம் போட்டுக்கிட்டு அப்புறம் நான் தேவாரம் தெரிஞ்ச ஆளெல்லாம் கூட்டின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு திருவாரூருக்கு வந்ததுக்கப்புறம் கோடிலிங்க வைத்திலிங்க சாரோட சேர்ந்து அப்படியே கட்டின்னு வந்தது. ஆனால் கண்டிப்பாக அது இழுக்கும் அவ்வளவு இல்லை. அதனால அந்த காலத்தை என்ன பண்ணியிருக்கா, தேவாரம் பாடித்தேன் முதல்ல விருத்தமாக பாடிடுவான், பாடிட்டு தான் அப்புறம் தாளத்தோடு பாடுவான். தாளத்தோடு பாடும்பொழுது பாட்டுகள் ரொம்ப செஞ்சு போயிடும். அதனால முதல்ல விருத்தமாக பாடும்போது ஒரு அர்த்தத்தையும் புரிகிற மாதிரி பாடி காமிச்சிடுவோம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். தியாகராஜ சுவாமி கீர்த்தனம் ஒன்று எல்லாரும் பாடலாம். ஒரஜு பச்சு சேத்தி நியாயமா ஒரு கோத்தமானி வண்டி மாரலகு பாட்டு. அதுக்கு வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒரு சூப்ப
சூச்சேரி நியாயமா? ஓ ரகோத்தமா, நீ வெட்டி வாழ்வது உன்னை போகிற ஆட்களுக்கு ஒன்றரை நாள் இந்த மாதிரி பார்க்கறது நியாயமா அப்படின்னு பாடியிருக்காரு. இவன் ஒரு சூ நல்லோட்டான் சேத்தி நியாயமா ஒரு ரகோத்தமானி அப்படின்னு விட்டான். வண்டி வாரலகு எல்லாரும் பாடிட்டு இருந்தா அது என்ன, அது பொருள் தெரியாமல் பாடினவனுடைய கோளாறு. அதனால் எந்த பாட்டு பாடினாலும் பொருளை தெரிந்து பாடணும். இது மாதிரி எம்எஸ் பாடினா கடைசி காலத்துலாம் அந்தந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் எப்படி உச்சரிக்கணும்லாம் கண்டுபிடிச்சிட்டு பாடணும். அது மாதிரி தேவாரம் அவ்வளோ உஸ்தியான ஒரு இது. இதுக்கு முதல்ல 4 வருஷ துதின்னு ஒன்று பாடணும். அதாவது இந்த தேவாரத்தில் முக்கியமான ஆட்களாக 4 பேரையும் பாடுவார். அதை நானும் பாடித்தான் ஆரம்பிக்கணும். தேவாரம் பாடணும்னா திருச்சிற்றம்பலம் சொல்கிறது வழக்கம். அதே மாதிரி சொல்லி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் விநாயகருடைய துதி. இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் திருஞான சம்பந்தர் என்னென்ன பாடினார், எங்கெங்கே பாடினார், எப்படி பாடினார்ன்றதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிதை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு ஞான சம்பந்தர் கல்லிருந்த இந்த அப்பர் சுவாமிகள் வன் தொண்டராக சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசரை பற்றி முதல்ல சொல்லி, அப்புறம் விநாயகர் சொல்லி பிடியத நூறு உம்மை கொளமிகு கரியது வழி கொடு தனதடி வழிபடும் அவர் இட கடிகணபதி வர அருளினம் மிகு கொடை வடிவினற்பயில் வலி வலமுறை ஈரையே. அப்புறம் முருகன் மேலே இதெல்லாம் தேவாரத்தில் அங்கங்கே இருக்கிறது. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோவிலா தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இது அப்பர் சுவாமி பாடின தேவாரத்தை செஞ்சு. இப்போ திருஞான சம்பந்தர் கதை எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்பா படத்துக்கு கூட்டின்னு போனார், குளிச்சுக்கு குழந்தை எடுத்து பால் ஊட்டினா அப்படின்ட்டு. ஞான சம்பந்தர் இந்த 3 வயசில் பாடின முதல் பாட்டு இந்த பாட்டு தோளுடைய செடியன். அந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் தான் அப்பா தோளில் தூக்கிட்டு ஊரூரா அவர் சுற்றா எல்லாரும். ஞான சம்பந்தர் சின்ன சின்ன கிராமமாக இருக்கிற ஊருக்கெல்லாம் இப்போ பாடிக்கிறார். அவரும் அப்போ தான் பாடிட்டு சுந்தரோட நிறையா பாடலை மாணிக்கவாசகர் பாடல் நிறையா ஊரூராக போய் பாடுது. அந்த சம்பிரதாயத்தை என்ன பண்ணுவா, இந்த ஞானசம்பந்தர் பாடின ஒரு பாட்டு, அப்பர் பாடின ஒரு பாட்டு, சுந்தரர் பாடின ஒரு பாட்டு, முதல் பாட்டு 3ஐயும் பாடிட்டாக்க எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் பாடலாம்னு ஒரு சட்டம் வச்சுக்கிட்டு இருக்கா. அதனால் முதல்ல அவா பாடின பாட்டை பாடிட்டா நம்ம எப்போ நாள் பாடிடுவோம். அதில் தோடுடைய செடி தோடுடைய செடியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய
மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றேன்னு காமிக்கிறார். இந்த சின்ன வயசுல தான் 3 வயசு குழந்தை. இப்படி ஒரு அருமையான பாடல்கள். அப்புறம் நம்ம பெருமானுக்கு அபிஷேகம் பண்றோம் இல்லையா, அந்த அபிஷேகம் பண்ணும்போது அவர் பாடிய ஒரு பாட்டு, அது கேதாரகோளர் பெரும்பாலும் கேதாரகோளத்தை பாடியிருப்பார். ஏன்னாக்க தூரத்தில் இருக்கிற வாழ்க்கை கேட்கும். இந்த கேதார சத்தமாக பாடினாங்க, மற்றெல்லாம் கீழே பாடலாம், அது மேலே ஜோராக பாடலாம். ஆடினா நறுநெய்யோடு பார்த்தயிர் அந்தணர் பிரியாதே சிற்றம்பலம் நாடினாய் இடமாக நரும் கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையொடு பல்கீதம் பல்சடை பதி கால் கதிர் வெண்திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க எம் தொல்வினை ஆடினாய் நறு நெய்யொடு பார்த்தயிர் அந்தண பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமாக நரும் கொன்றை நயந்தவனே. இசையோட பாடுறோம். முதல்ல பாடி இசையோட பாடுறோம். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு அடுத்த புத்தகத்தில் திருநீற்று பதியம் போட்டிருக்கு. எந்த வியாதி இருந்தாலும் அது தீர்க்கக்கூடிய ஒரு பதியம். ஒரு பதியத்துக்கும் ஒரு பலசுதி இருக்கும். இது பாடினா என்ன பலன் கிடைக்குங்கிறது வச்சு சில பேர் புத்தகமே போட்டுருக்காங்க. இது பாடினா இது வரும், அதை பாடினா அது வரும். இது உங்களுக்கு தெரியும். நம்ம பூன் பாடின இது பண்ணுறதுக்காக போய் அங்கே அந்த திருநீற்று பதியத்தை பாடி அந்த சொல்லிட்டு அது சாதாரணமாக எப்படி பாடுவார். முதல்ல விஸ்தாரமாக பாடுவார். அடுத்த ஐடியெல்லாம் கிட்டு பாடிட்டு போடுவார். ஏன்னா அது சம்பிரதாயத்தில் ஒரே மாதிரி பாடினா கேட்கறது தெரியாதவராக இருந்தால் டக்கு டக்குன்னு பாடிட்டு போடுவோம். அதேமாதிரி நான் 2-3 டான்ஸாக பாடிக்கிறேன். மந்திரமாவது நீரு வானவர் மேல் அது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அடுத்தடியெல்லாம் எப்படி போடுவோம்னா வேதத்தில் உள்ளது நீரு வெந்துய தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு தேகம் தருவது நீரு உண்மையில் உள்ளது சீத புனல் வயல் சூழ்ந்து திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு முடிப்பார். கடைசியில் ஆற்றலடல் விடை ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் ஏற்றும் தேற்றி தென்னன் உடல் ஊற்ற தீப்பினியாயின தீர
பாடிய பாடல்கள் 10 வல்லார் நல்லவற்றாமே கண்டராடி. அது மாதிரி அடுத்தது வேலியலி தோழிப்பங்கன் போட்டிருக்கு. இது உங்களுக்கு தெரியும். பெரியவா அந்த காலத்தில் 8 கிரகம் சேர்ந்த போது எல்லாரையும் படிக்க சொல்லி அப்போ எல்லாருக்கும் கட்டி கொடுத்தது. அதில் என்ன வரும்னா இந்த பூ, இந்த கொன்றை, இந்த பிறை இதெல்லாம் அணிந்து என் உள்ளத்தில் அவன் புகுந்ததுனால என்னை ஒன்றும் பண்ணாது, அவன் என் மனசில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பாட்டு. தேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. என்ன அடியாருக்கு பெருமானம் மனசுல எடுத்துட்டாங்க. இந்த இதெல்லாம் கோளறி போதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்கிற அந்த இது எப்போ பாடினாருனாக்க அப்பரும் ஞானசம்பந்தரும் வேளாண்மைக்கு இருக்கும்போது அவருக்கு இது வருது, மதுரைக்கு கூப்பிட்றதுக்கு இன்விடேஷன் வருது. அப்போ இவர் சொல்ற டைம் சரியா இல்லை, அதனால இப்போ நீ போக வேண்டாம் அப்படின்னு. அப்போ சொல்ல இந்த கோடகி இது படிக்கிறத பாடி இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ணாது, அடியாரை ஒன்றும் பண்ணாது, நல்லதே பண்ணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா முதல் பாட்டும் கடைசி பாட்டும் பாடினா முழுக்க பாடினால தப்பதாம எடுத்துடுவான். திருநெடுங்கலம்னு ஒரு ஊர்ல என்ன கட்டத்தை வந்தாலும் அந்த பத்தியத்தை பாடினா அது நிவர்த்தி ஆகிடும் சொல்லி ரொம்ப அருமையா இருக்கு. மறைவுடையாய் தோளுடையாய் வாசடையின் மேல் வளரும் பீரை உடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லாய் குறைவுடையாய் குற்றம்போராய் கொள்கையினால் உயர்ந்த நீரை உடையாய் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நீட நல்ல வாசடையின் மேய நேடும் கடத்தை சேடர் வாழும் மாமருகள் சிறப்புற போல் நரட்டாய் நாடவல்ல பதுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்ல பாவம் பரவுமே. அப்புறம் இந்த தீவினை போற்றதுக்கு ஒரு பதிகம் பாடியிருக்கார். திருநீலகண்ட பதிகம்னு பேர். இது அவ்வினை கிவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறி உய்வினை
போற்றுகின்றான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தெம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். உணர்ந்து பாடினால் ஒரு வினை நம்ம தீண்ட அப்படியான தேவார்கள். திருமருகல் விடை தீர்த்த பதியம் ஒன்று. திருமருகல்ங்கிறது நாப்பண்ணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே ஒரு வணிகனும் அவன் கல்யாணம் பண்ணிக்கல, அவனோட வந்துட்டு அந்த முறை பொண்ணு. அவன் ரொம்ப ஏழையாக இருந்தான். அந்த செட்டியார் வந்து ஒரு பொண்ணாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் புதுதாமே விட்டுட்டான். அந்த பொண்ணு வந்து நான் முறை பொண்ணு நான் உன்னோட வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த திருவரையில் படிச்சுட்டு இருக்க ராசி பாம்பு தீண்டி அவன் செத்து போயிடுறான். அப்போ ஞானசம்பந்தன் பக்கமாக வர இந்த கதையை கேட்குற. கதையை கேட்டு அவனுக்கு அந்த பாம்பு தீண்டனுக்கு உயிர் பிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப அதாவது ஆம்டாட்டி சண்டை டைவர்ஸு அந்த மாதிரி கேஸ் உள்ளவள் தான் இந்த பதியத்தை பாடி பயனடையலாம்னு போட்டிருக்காங்க. சடையார் எனுமான் சரணி எனுமான் விடையாய் எனுமான் வெகுவா விழுமான் மடையார் புகழை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவளுள் வெளியே. அந்த ஊருடைய அழகு, அந்த தாமரை மலர் அந்த ஊருக்கு என் இவருடைய கஷ்டத்தை நீ பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அந்த 10 பாட்டு பாடினோடனே அவருக்கு உயிர்ப்பிக்க வந்துடுறது. அப்புறம் மதுரையில் போய் கல்யாணம் பண்ணிக்கும் போது சிவபெருமானே வந்து சாட்சி சொல்வார். ஆமாம்மா இங்கே மருந்துகள் நடந்தது, ஞானசம்பந்த பாடினால் மருந்து கல்யாணம் பண்ணதுன்னு எல்லாம் சொல்லி காண்பார். அது சாட்சி சொன்ன படம்னு அது திருவிளையாடல் புராணத்தில் வருது. ஒரு சமயம் ஞானசம்பந்தரோட அப்பா ஒரு யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அது பணம் கிடைக்கலையே, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இந்த பதியத்தை பாடி பணம் வருது அப்படின்னு சொல்லி சம்பிரதாயத்தில் இருக்கு. இந்த பணம் வேணுங்கிறமா இந்த பாட்டை பாடுவான்னு சொல்கிறார். நம்மளாம் பணம் வேண்டான்னு இருக்கோம், என்னன்னு பழக்கம் இல்லை. இருந்தாலும் நான் சொன்னேனே அந்த இவன் தர்மபுர சாமிநாதன் பாடி அந்த ஈர்த்த பாடுது ரொம்ப அருமையாக பண்ணான். கண்ணில் தண்ணி வர மாதிரி பண்ணான். நான் பண்ணா வராது, அவன் பண்ணும்போது அப்படி இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணர்கடல் தொழுதெழுவே. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணர்கடல் தொழுதெழுவே. கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே. வேதியனே நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கினையே. அதுவோ உனது இன்னருள், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும்
இடரினும் தளரினும் எனதினோ தொடரினும் உனக்கு கடல் தொழுது அப்படியெல்லாம் பக்தி பண்ண மகான்களாக இந்த தேவாத்தின சில பகுதி குறுந்தொகைன்னு இருக்கும். அது எந்த ராகத்தோம்னா பாடிக்கலாம், அதுக்கு சட்டம் இருக்கு. அதெல்லாம் இந்த திருவண்ணாமலை பாடின பாடல்கள் நிறையா இருக்கு. அப்புறம் அவர் நமச்சிவாய கொஞ்சம் பாடியிருக்கார். ஞானம் 3 பேரும் பாடியிருக்கார். அவரும் பாடியிருக்கார், அப்பரும் பாடியிருக்கார், சுந்தரம் நமச்சிவாய பாடிக்கணும், நமச்சிவாயத்தை பற்றியே பாடியிருக்கார். இவர் பாடின பாட்டு சாதாரணமாக வைரவியில் பாடணும். திருவண்ணாமலைக்கு ஞானசம்பந்தர் போகிறார். அவ்வளவு போகக்கூடாதுன்னு திருவண்ணாமலை வெளியிலே ஒரு ஊரில் நின்றுட்டு திருவண்ணாமலையை பார்த்து பாடினார். அது நல்ல பாட்டு.
மடலை வாழை பாய மாதரார் குடையும் கொரக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூற்றும் கீழ்குடையும் கொண்ட உருவமென்பொரு. சீர்காழிக்கு அடுத்து முதல்ல போற ஊர் அது. இந்த மடலை வாய மாதரார் குடையும் கோலக்கான்னு சீர்காழி பக்கத்தில் இருக்க இந்த ஊர்ல இங்கே முதல் பயணமா அங்கதான் போய் அவர் பாடுறார். ஞான சம்பந்தர் எவ்வளவோ பாடினார். அவர் பாடின பாடல்கள்னு பின்காலத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பாட்டு எப்போ பாடியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கார். இவங்க பூம்பாண்டியனை நிவர்த்தி பண்றதுக்காக கோஷ்டியோட வந்துட்டு இருக்காரு. மதுரைக்கு கொஞ்சம் தூரத்திலேயே அவருக்கு கோபுரம் தெரிகிறது. அப்போ அந்த சிஷ்யாட்டெல்லாம் சொல்றாரு, இது அந்த மதுரையுடைய கோபுரம் அப்படின்னு. அப்போ பெரும்பாலும் பொழுது முடிந்த காலமாக இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சு இந்த பாட்டு பூபாலத்தில் தான் பாடியிருப்பார் அப்படின்னு சொல்றார். மங்கையற்கரசி வளவர் கோம்பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்தினாந்தோறும் பரவ பொங்கழலூவன் பூதநாயகனால் வேதம் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடும் மாமந்த ஆலவாயாவதும் இதுவே பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறையேனும் இவர் பணியும் அன்னலம் பெருசீர் ஆலவாயீசன் திருவடியாங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் இவை கொண்டு இந்நலம் பாட வல்லவரிமையோ ஏற்ற வீற்றிருப்பவர் இனிதே. எல்லா பாட்டும் ஒரு பலஸ்துதி இருக்கிறது. கடைசி பாட்டு பலஸ்துதியாவே இருக்கு. அதுல நலஸ்துதியே பண்ணாதவர் இந்த குலச்சிறை மந்திரியா இருக்கிறார். அவரையும் அந்த மங்கையர்கரசியும் பாடின்ற ஒரே பாட்டு, மற்றபடி யாரையும் வேறு பாடாது. இப்போ சர்ச்சைக்கு ஞாபகம் அடுத்த அப்பர் சுவாமிகளை உங்களுக்கு எல்லாருக்கும் கதை தெரியும். அவர் இந்த ராஜ்யத்தில் பெரிய கமாண்டர் முக்கியமாக இருந்து இந்த காலத்தில் ராஜா எந்த கட்சியில் இருக்கானோ அந்த கட்சியில் எல்லாரும் இருக்கணும். அவன் சமணனாக இருந்தான். அதனால இவரும் சமணனாக இருந்தேன். அவனுடைய சகோதரி ரொம்ப சிவபக்தியாக இருந்தார். இந்த சிவபக்தியாக இருக்கிறதுனால இவன் அப்படி போயிட்டாலே தம்பின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சிவன்கிட்ட போய் எடுத்து அவனுக்கு சூறை நோயை கொடுத்து அவன் எங்கெங்கோ தேடி கட்சியில் அம்மா அத்தாக்காரில் வந்து விழணும். அப்போ விபூதி கொடுத்துட்டு அவனுக்கு துணையாக இருக்கு. அப்புறம் முதல்ல பாடின பாட்டு கூற்றாயினவாறு. கூற்றாயினவாறு விலக்க
போற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடலோடு முழக்கி முடக்கிட ஆற்றே அடியே அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. அந்த கெடில வீரட்டான பாடி அவருக்கு இந்த சூறை நோய் போது ரொம்ப விசேஷமான பாட்டு. அவரும் ஞானசம்பந்தரும் திருமறைக்காட்டு வச்சு இவர் பாடி கதவை திறந்தது, அவர் பாடி கதவை சாத்தினதெல்லாம் தெரியும். ரொம்ப மன வருத்தப்படுறார் அப்பர். மனுஷன் சுபாவம் தானே. நான் 10 பாட்டு பாடினேன், ஒரே பாட்டு பாடினா அவருக்கு அனுகிரகம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போது பெருமான் அவரை சொப்பனத்தை சொல்லி இந்த ஊருக்கு வா, உனக்கு நான் தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். பாட அடியார் பரவக் கண்டேன், பக்தர்கணம் கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவதிரக் கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவதிரக் கண்டேன், அங்கை அனல் கண்டேன், கங்கையாளை கோடலரவார் சடையில் கண்டேன், கொன்றை கண்டேன், கொக்கின் இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலையொன்று கையில் கண்டேன், வாமூர் அடிகளை நாகா கண்டவாரே. திருவாமூர்னு அந்த ஊர்ல சிவனவருக்கு தரிசனம் கொடுத்து அந்த அழக ரொம்ப அழகா பாட்டார். அதே மாதிரி ஞானசம்பந்தர் திருவையாறுல ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அது மழை இல்லைன்னாக்க அந்த பாட்டு பாடினா மழை பெய்யும்னுட்டு மேகராக குறிஞ்சி ராகத்தில் பாடு. அது இங்கே நம்ம இதில் தூக்கத்துக்கு பாடுற பாட்டு. புலனைந்தும் பொறி கலங்கி புலனைந்தும் பொறி கலங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சே அருள் செய்வான் அமரும் கோவில், அஞ்சேல் என அருள் செய்வான் அமரும் கோவில் பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும், சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே அஞ்சேல் என அருள் செய்வான் அமரும் கோயில். அந்த திருவையாருடைய அழகு அவ்வளோ மழையின்றி அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில். அந்த பொம்னாட்டிய டான்ஸ் ஆடுறது அந்த
மத்தளம் போட்டுறது வீழிக்கிறமா இருக்குதான். மழவாறு நடமாட முழவதிர மழையென்றி சிலமந்தி அலமந்து மலரேறி மீழ்வார். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்த சிந்தி முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்திருந்த பந்தித்த பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிரை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தரவே முக்தி கொடுப்பது. திருவிழாத்து பாட்டு. அவர் அப்பர் சுவாமி பாடின நமச்சிவாயக்கல் ரொம்ப பேர் பாடுவோம், நிறையா எல்லாரும் கேட்டு. சொற்றுனை வேதி சோதிவானம் கொற்றுனை பிரிந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டி கடலில் ஒரு வாக்கினும் கற்றுணையாவது நமச்சிவாய். அவரை கல்லில் கட்டி சமுத்திரத்தில் போட்டபோது பாடின பாட்டு. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரண் ஐந்தாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. வெந்தனிற் கருங்கலம் விரதி கற்கெல்லாம் அந்தனர் கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களு கருங்கலம் திகழும் நீர்முடி நங்களு கருங்கலம் நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பினை தீர்ந்தடி பொருந்த கை தோழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்ல
அப்படியே பாடி ஒரு கஷ்டம். இன்னொன்று அப்பர் சாங்கில் வைத்தீஸ்வரன் கோயிலில் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெண்மானை பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெண்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருளவல்தான் தன்னை திரிபுரம் தீயழ தின்கிளை கை கொண்ட போரானே திரிபுரம் தீயழ தின்கிளை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே. சாமியை பார்க்காமே காணும். அப்புறம் அவருடைய அங்கமாலையும் ஒன்று வரும். ரொம்ப சுகமான உடம்புல என்னென்ன அங்கங்கள் இருக்கோ அத்தனையும் எப்படி சாமிக்கு பயன்படுத்தணும்னா, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்காள் காண்களோ செவிகாள் கேள்விகளோ சீவன் எம்பிரை செம்பவழ எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேள்விகளோ மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்தி பேய்வாழ் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நீ விற்கும் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழி கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆத்த பரமனை கைகால் கூப்பி தொழி ஆக்கையால் பயனின் அரண் கோவில் வலம் வந்து பூக்கையாலட்டி போற்றி எண்ணாதையும் ஆக்கையால் பயனின் கால்களால் பயனின் கரை கண்டன் உரை கோவில் கோல கோபுர கோகரணம் சுழ கால்களால் பயனின் உற்றார் யாருளரோ
இருப்பங்கொடு ஈசன் பல்கட தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்றங்கு இருமான் இருப்பங்கொரு தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே. அந்த மாதிரி ரொம்ப சேஷமான. அப்புறம் திருவாரூரில் போட்டி திருவாரூர் பாடியிருக்கேன். இப்பவும் திருவாரூரில் சாயந்தரம்னா அங்கே தான் பாடுவாங்க. அதே மாதிரி ருத்ரத்துக்கு ஈடுவா வந்து அந்த புத்தகத்துலாம் இருக்கிறது. ருத்ரத்துக்கு ஈடாக இருக்கிற பாட்டு இருநர் நாயகி. அதாவது உலகத்தில் எல்லாமும் அவனாவே இருக்காம எல்லாமே அவனாவே இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணுற ஒரு பாட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிச்ச பாட்டு. குனித்த புருவம் ஓவை செவ்வாய் குளிர் படித்த செடி அவழம்புவர் மேனியில் பால்வெண்ணியில் நித்தமுடன் எடுத்த பொற்பாவும் காணப்பட்டார் மனித திறனில் வேண்டும் மாநிலத்தில் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பலித்த செடையும் பவழம் போர் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அதே மாதிரி அப்பரை சுண்ணாம்பு கலவார தூக்கி போடுறான். உலகத்தில் என்ன குஸ்தியா குளிர்ச்சியா இருக்குமோ அதெல்லாம் அவருக்கு தெரியல. மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனிந்தை இணையடினதே. மாசில் வீணை எப்படி இருக்கணும்? மாலை மதியம் வீசுகின்ற அந்த தென்று வீங்கு இளவேணி மூசு வண்டு அரை பொய் தாமரம் குளத்துல வண்டு முக்கிறது என்ன குளிர்ச்சி. அது போல தான் அந்த சுண்ணாம்பு காலத்தில் இருந்த ரொம்ப சுகமான பாட்டு. படைக்கலமாக உந்தன் நாமத்தெழுத்தைந்தும் என் நாவில் கொண்டேன் இடைக்கலமல்லேன் எழுப்பிறப்பும் உமக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கிலும் போகே தொழுது வணங்கி தூணீரணிந்து அடைக்கலம் கண்டார் அழிக்கில்லை சிற்றம் மதத்திறனே. உன்னோட நாமத்தை வாயால சொல்லிட்டு இருக்கேன். எப்பப்பா சொல்லி பூசிட்டு இருக்கேன். உன்னோட அடைக்கலம் சொன்னேன். நீ என்னை காப்பாற்ற வேண்டாம். ரொம்ப இதே மாதிரி மாணிக்க வாசகத்தில் பாட்டெல்லாம் கேட்டேன்னா அப்படியே மெய்ச்சிட்டு போகணும். திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு எனக்கு ரொம்ப உருகி நான் பாடுதல் என்ற பாட்டு இருக்கு. ஆயிரம் நோக்கி யார்கிடு துறை வாழாப்பத்தின்னு ஒரு 10 பாட்டு இருக்கு. ஆண்டனி அருளில்லை என்ன இந்த மார்கடல் உலகில் முழுகியும் கண்டாய் வருகை என்று அருள்.
இந்த பாட்டு அடி என்ன மாணிக்க வாசகர் இது பண்ணிக்கலாம். ஓ தஞ்சாவூர் முடிச்சிடலாம். இன்னொன்று பின்னாடி பாடிக்கலாம். இன்னொரு திருவாதிக இது நமச்சிவாய கவிதை பாடி. ஆனால் சிவபுராணம் படிச்சுடலாமா? அப்புறம் சரி. மற்ற பற்றெனக்கின்றி நின் திரு பதமே மனம் பாவித்தே பெற்றலும் பிறந்தேனி பிறவாத தன்மை வந்தேனே கற்றவர் தொழுதேற்றும் சீர் கரையூறி பாடி கொடுமொழி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அல்ல எப்போ நான் மறந்தாலும் நாதர் பாட்ட சொல்லிட்டே இருக்கணும் நமச்சிவாய நமச்சிவாய. இது சும்மா சுந்தரர் பாடிய அவருக்கு நல்ல ஞாபகம். பாகொடு மின்னாய் பரந்த எப்பரரே பாரொடு மின்னாய் பரந்த எப்பரரே பற்று நான் மற்றிலே கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே யாரிடம் நோகேன் யார் கெடுத்துரைத்தேன் யாரிடம் நோகேன் யார் கெடுத்துரைத்தேன் ஆண்டனி அருளில்லையானார் யாரிடம் நோகேன் யார் கெடுத்துரைத்தேன் ஆண்டனி அருளில்லையானார் இந்த மார்க்கடல் உலகினில் வாழ்கினேன் கண்டாய் வருக என்று அருள் புரிவாயே வருக என்று அருள் புரிவாயே. நீங்கள் எல்லாம் போய் உங்கள் வேலைகளை தொடரலாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சந்தோஷம். சுமாரா பாடுறேன்னா